ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் தங்கமே, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டோமே என்று நினைக்காதே. என்னை நம்பியவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் வெற்றிகரமாக சூழ்நிலையாக மாற்றுவார்கள். வெற்றிகரம்தான் எப்பொழுதும் என் குழந்தைக்கு தெரியுமே தவிர, தோல்வியை கண்டு அஞ்சுபவன் என்னுடைய குழந்தையே அல்ல. மனிதனுக்கு என்ன, எல்லா செயலும் செய்தவுடன் வெற்றி வந்துவிடும் என்று நினைத்தாயா? பல சோதனைகளையும் பல கவலைகளையும் பல மன உளைச்சல்களையும் தந்துதான் வெற்றியை பார்க்க முடியும். நீ வெற்றியை பார்க்க வேண்டுமென்றால் பல கட்டங்களை தாண்டி வர வேண்டும். திடீரென்று வெற்றி கிடைப்பது போல் இருக்கும், திடீரென்று சறுக்கி கீழே விழுந்து விடுவோம். அதையும் பொருள்படுத்தாமல் எழுந்து ஓடுவதுதான் உண்மையாக வெற்றி பெறுபவனுக்கு அடையாளம். நீ கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியில், நீ செயலிலும் எப்பொழுதும் நேர்மையாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகு. நம்பிக்கையும் துணிச்சலும் தைரியமும் விடாமுயற்சியும் இருப்பவன் என்றைக்குமே தோற்றுப்போவது கிடையாது. உன் வாழ்க்கையில் நீ மிக நல்ல இடத்திற்கு வர நாள் வந்துவிட்டது. நீ கவலைப்படாமல் இரு. அனைத்து தெய்வமும் உனக்கான நல்ல வழி காட்டும். நான் தான் இருக்கிறேனே, பிறகு எதற்காக கவலை? உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும், நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும் உனக்கு வழிகாட்டியாக இருந்து அனைத்து பிரச்சனையிலுமிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி இருக்கும் தந்தை மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எப்படி தங்கமே? இனி தெய்வமானது அனைத்திற்கும் உனக்கு நல்லதை செய்யும். எதற்காக அவசரப்படுகிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. ஒரு காரணத்துடன் தான் எல்லாமே நடக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வுக்காகத்தான் சிலவற்றை நான் தள்ளி வைத்திருக்கிறேன். சீக்கிரமாக அனைத்துமே உனக்கு புரிய வரும் பொழுது நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய். நீ எதையும் அவசரப்படாதே. பொறுமையாக நடந்தாலும் அது நிதானமாக நல்ல முறையில் உனக்கு நடக்கும். நான் இருந்து உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து தருகிறேன். அவசரம் வேண்டாம். பொறுமையாக இரு, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.